லாஸ்ட் மந்த் தீபாவளி அப்படின்றனால எக்கச்சக்கமான ஆஃபர் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால அந்த பெஸ்ட் ஒஸ்ட் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல. லாஸ்ட் மந்த் பிளஸ் இந்த மந்த் வந்து நிறைய ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்த ஃபோன்லாம் நீங்கள் வாங்கலாம், தயவு செஞ்சு இந்த ஃபோன்லாம் வாங்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்மளோட லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஒன்று, உங்களுக்கு எடிட்டிங் ரொம்பவே நல்லா தெரியும், அடோப் பிரீமியர் ப்ரோலாம் நல்லா யூஸ் பண்ணுவீங்க, ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கண்டென்ட் கிரியேட் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களோட சிவியும் உங்களோட டீடைலை சென்ட் பண்ணீங்கன்னா போதும், நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அனுப்புங்க. அந்த லொகேஷன் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மணலி தான். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதி வந்துட்டு ரியல்மியோட 15T அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஹைலைட்டான விஷயம் இருந்தாலும் கூட ஒரு சில குறைகள் இருக்கு. ஆல்டர்னேட் சூப்பரான மொபைல் இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் கூடயே IP68 and 69 இருக்கனால நீங்க போனை தெரியாம தண்ணியில போட்டாலும் கூட போனுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்கிறது இந்த பிரைஸ்க்கு நல்ல விஷயம் தான். அண்ட் கேமரா அப்படின்னு வரும்போது 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. கேமரா செட்டப்பும் பரவாயில்ல. ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ராசர் தான். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 மேக்ஸ் ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 21000 ரூபாய் வருது. இந்த பிரைஸுக்கு இது ஒரு வர்த் இல்லாத ப்ராசர்ன்றது கிளியராகவே தெரியுது. மற்றபடி உங்களுக்கு பேட் லைஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வேணும், டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கணும், அண்ட் முக்கியமாக கேமராவும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ரியல்மிலேயே பார்த்தீங்க அப்படின்னா Realme P3 Ultraன்ற ஒரு ஃபோன் இருக்கு. கிட்டத்தட்ட 25000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வந்திருந்த ஃபோன் இப்போ 20000 ரூபாய்க்கு இருக்கு. பேசாம அந்த ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். இதை விட ஓவராலா ஒரு பெஸ்டான ஃபோனாவே அது இருக்கும். நெக்ஸ்ட் மொபைல் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி புதுசா வந்திருக்கக்கூடிய ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம பழைய ஃபோன்ஸுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் இப்போ ரெகுலரா போய்கிட்டே இருக்கு. கேஜெட்ஸுக்கும் கூட அதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றனால நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக்னோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா டெக்னோ போவா ஸ்லிம் அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெறும் 5.95 mm தான் திக்னஸும் 156 கிராம் தான் வெயிட் இருக்கிற மாதிரியான இந்த ஃபோன்ல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் கம்மியா இருக்கிறது. ஃபோன் செம்ம ஸ்லிம்மா இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு பார்க்கும்போது மற்ற ஸ்பெக் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 6.78 இன்ச் 1.5K AMOLED டிஸ்பிளே, 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் கொஞ்சம் பெண்ட் ஆயிரும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கலாம். கீழே போட்டாலும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். இந்த ஃபோனுக்கு 5160 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பேட் லைஃப்மே உங்களுக்கு 1 டேக்கான பேட் லைஃப் கிடைக்கும். அண்ட் கேமரா செட்டப் செல்ஃபி 13 மெகாபிக்சலும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 20000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த 20000 ரூபாய் பிரைஸுக்கு இந்த ப்ராசர் ஒர்த்தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதோட பெட்டரான ப்ராசர் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது, நல்ல போனே. பட் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லிம்மான போனா நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன் ப்ரோ, இந்த பிரைஸ் ரேஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்லிம்மான போன் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லிம் போன் வேணும்னா ட்ரை பண்ணுங்க. இந்த டைம்ல தான் ஆப்பிள்ல இருந்து அவங்களோட iPhone 17 சீரீஸ்ல இருந்து 4 போனை லான்ச் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு போனதாட்டி இதெல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த 17 பேஸ் மாடலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பெக்ல நல்ல ஒரு போனா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. அண்ட் அதை தவிர இந்த ஏர்ன்ற மாடல் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மான போன் வேணும்ன்றவங்களுக்கான ஒரு போன் தான். இந்த ஸ்லிம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா சைடும் சரி, பேட்டரி சைடும் சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரான அப்கிரேட் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு தாட்டியும். ரீசன் பிரைஸ்மே பாத்தீங்கன்னா 1,20,000 above வந்து வருது. பேட் லைஃபும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஐபோன்ல ஸ்லிம்மான போன் எதிர்பார்க்கறவங்களுக்கு வேணா சூட்டபிளா இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த காஸ்ட்டுக்கே பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ல சூப்பரான போன் இருக்கு. இல்ல எனக்கு பேட் லைஃப் மற்ற ஃபீச்சர்ஸும் ஹைலைட்டா வேணும்னு நினைச்சா ப்ரோக்கு போகலாம், இல்ல 17 கூட நீங்க போகலாம். இதை தவிர ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சைஸ் அண்ட் பேட்டரி கெபாசிட்டியில தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பேட்டரி அதிகமாக தேவைப்படுது ப்ரோ, ஐபோன் வேற இழுன்னு இழுக்குது அப்படின்னா நீங்க மேக்ஸுக்கு போகலாம். இல்ல ப்ரோ எனக்கு காம்பாக்டான டிவைஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னை மாதிரி வந்து ப்ரோவே போய்க்கலாம். இதுவே ஓவராலா ஸ்பெக் வைஸ் மற்ற எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் போன் வந்து ரொம்ப பட்ஜெட்ல 10500 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரியல்மியோட P3 Lite அப்படின்ற போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே 6.67 இன்ச் HD plus LCD டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போன்ல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். போன் தெரியாம கீழே விழுதுனாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும். ப்ராசர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டெய்லி யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்ல எல்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னாலும் இந்த 10500 ரூபாய்க்கு இந்த ஒரு ப்ராசர் ஒரு நல்ல ப்ராசர் தான். கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் 32 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128
128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா லோ ப்ரைஸில் வாங்குறீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெக் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபோன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அண்டர் சீரிஸில் ஃபோன்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் OPPO F சீரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. F31 அதுலேயே ப்ரோ மாடல் அண்ட் ப்ளஸ் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கான ஃபோன் இது கிடையாது. ஃபர்ஸ்ட் F31 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.57 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே என்னடா இது, என்ன ப்ரைஸுக்கு என்னடா ப்ராசர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் இந்த 3 ஃபோனுக்குமே அப்படி தான் வந்து தோணுது. ஒரு ஒர்த் இல்லாத ப்ராசராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் யார் தான் ப்ரோ இதை வாங்குது, எதுக்கு தான் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா IP68 அண்ட் 69 கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஆர்மர்டு பாடி 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. கீழே போட்டாலும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்ட்டு. ஸோ தண்ணியில் போட்டாலும் சரி, கீழே போட்டாலும் ஃபோன் எதுவுமே ஆகக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஃபோனாக இருக்குது. இதுலேயே லோ ப்ரைஸ்லேயே நிறைய ஃபோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஃபோனை கொடுத்துருக்கோன்றாங்க. அதையும் தாண்டி கேமரா செட்டப்மே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அப்போனா நான் ப்ரோக்கு போகலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஸ்பிளே சைஸ், பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே இந்த பிரைஸுக்கு ஒர்த்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதுலேயுமே மிலிட்ரி கிரேட் அந்த ஆர்மர் பாடியோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் ஹைலைட்டாக அந்த ஃபோன்லேயே தெரியுது எனக்கு. அண்ட் அதை தவிர கேமராவில் வந்து செல்ஃபி வந்து அதில் 16 இருந்தது, இல்லை 32 கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் தான் இதுலேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக 27,000 இந்த ஃபோன் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி தான் ப்ளஸ்மே 32,000 கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுற ஒரே விஷயம் வந்துட்டு கீழே போட்டால் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், தண்ணியில் விழுந்தாலும் எதுவும் ஆகாது, பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கேமராவில் வந்து கொஞ்சம் பியூட்டி மோட்லாம் அப்ளை ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கினீங்க அப்படின்னா ஃபோனில் பெருசாக குறை இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டீங்க, யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட S25 FE மாடல் ஃபேன்ஸுக்காக சொல்லி லான்ச் பண்ணக்கூடிய மாடல் ஒர்த்தான்றதை பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 2x AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. IP68 தான் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் இப்பயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாம்சங்கோட Exynos 2400 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4900 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 7 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கிடைக்கிற ஒரே விஷயம் தான் எனக்கு இதில் பார்க்கும்போது ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அதை தவிர கேமரா செட்டப் 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 66,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது வீடியோ பார்த்து உங்களை மண்டைய கழுவி வாங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பாவம் நீங்க. ஏன்னா இது சாம்சங்ல டார்கெட்டா மேபி வாங்கணும்னு நினைச்சா வாங்குங்க OSக்காக. மற்றபடி இதை விட பெட்டரான ஸ்பெக்ல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்கும்போது எதுக்கு நம்ம இதுல போய் விழுகணும்னு தான் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ரியல்மில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17,000 பட்ஜெட்டுக்கு 15X அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஏன் இந்த டைம்ல இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.8 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 17,000 பட்ஜெட்டுக்கு HD டிஸ்பிளே. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து ப்ராசர் ஹையா இருக்கிற மாதிரி பல ஃபோன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் எதுக்கு இந்த ப்ராசர்னு தெரியல. அண்ட் IP68 and 69 தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம் நல்லா இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கேமராவுமே 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே தான் அந்த பட்ஜெட்டுக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை விட பெட்டரான ஃபோன் இவங்க இதுலையும் சரி மற்ற பிராண்ட்லையும் இருக்கும்போது இது ஒர்த்துன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுக்கு இந்த மாதிரியான மொக்க ஃபோனா இப்போ எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் தீபாவளி ஆஃபருக்கு வந்து வாங்கலாம்னு நினைச்சு ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கிடுவாங்க. இதுவும் கிளிக் ஆகி போயிடுச்சுன்னா லாபம் தானன்ற மாதிரி. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ் கம்மியாகவும் பிரைஸ் வைஸ் அதிகமாக வச்சு விற்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த சீசன்ல. பட் இதே சமயத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளி ஆஃபர்ல எல்லாம் நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸ்ல வந்திருந்தது. நாங்க அதையே வாங்கிட்டு போறோமே, இதை எதுக்குடா வாங்கணும் நாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் விவோல இருந்து V60e மொபைல் இருக்கு. இதோட டிஸ்பிளே 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் கர்வ்டு டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருந்தது. 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே இருக்கு. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கேமரா செட்டப் செல்ஃபி வந்து 50 மெகா பிக்சல் வித் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட, பேக் சைட்ல 200 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 30,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்குலே ஒஸ்டான ஒரு விஷயம், கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது ப்ராசர் தான். பட் இந்த ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா கேமரா சென்ட்ரிக் ஃபோனா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதனால கேமரா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
உங்களுக்கு, அதுவும் விவோவில் உங்களுக்கு பெட்டராக அந்த பியூட்டி மோட்லாம் அப்ளை பண்ணி சூப்பராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்கச்சக்கமான ஏஐ பேஸ் பண்ணி கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சாம்சங் யூசரை ஏன்டா இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க சாம்சங் அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது. ரீசன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி A17 ஒரு ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 17,000 18,000 இருக்கும். அதே ஃபோனையே பார்த்தீங்கன்னா M17 சொல்லி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ். ஆனால் ஸ்பெக் வைஸ் எந்த வித்தியாசமே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு A17 வாங்குறவங்களோட M17 வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்கு நல்லா இருந்தது. இதை பாராட்டுறதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்பெக் என்னன்றதை சொல்லிடுறேன். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட பரவாயில்ல. HD டிஸ்பிளேவா கொடுக்காம ஃபுல் ஹெச்டி AMOLED கொடுத்தது நல்ல விஷயம். நெக்ஸ்ட் 5000 mAh இவங்களை பத்தி தெரியாதா? 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் சாம்சங் யூசர்ல அனுபவிச்சு தான் ஆகணும். இதுல பெரிய ஹைலைட் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்கிறது தான். ரியலாவே இது நல்ல விஷயம். பெருசா குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை. UAE உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த கேமரா வைஸ் பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லாம 13 மெகா பிக்சல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலும், ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும், 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் Exynos 1330 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே தான் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. டெய்லி யூஸ்க்கும் சும்மா நார்மலான கேம் பிளே பண்றீங்கனால நல்லா இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 13,000 பிரைஸ் அப்படின்றது. சாம்சங் யூசர் ப்ரோ, நான் உங்களுக்கு தெரியாது, நான் இதைத்தான் வாங்க அப்படின்னு நினைச்சு வாங்குறவங்க இதை கூட நீங்க வாங்க. தயவு செஞ்சு A17 வாங்கி ஏமாறாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த மாசம் போன மாசமும் பர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சில போன்ஸ் ஓகேவா இருந்தது. பட் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கேமரா டார்கெட் பண்ணி போன்ஸ்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி அப்கமிங் போன்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.